أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ثلاث من كن فيه وجد فيهن حلاوة الإيمان أن يكون الله ورسوله أحب إليهما مما سواهما. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுல் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தவர் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம். நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து அருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய சிறப்பான இந்த பகுதியில் நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்கார ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியமான மீலாது பெருவிழா அல்ஹம்துலில்லாஹ் இங்கே அதிகமான மக்கள், உலமாக்கள், குறிப்பாக மாணவர்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இளைஞர்கள் ஆர்வத்தோடும் ஊக்கத்தோடும் இப்படிப்பட்ட ஒரு தொடரை நடத்துவதில் நீங்கள் அக்கறை காட்டுவதிலே நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லாஹ் இதில் ஈடுபட்ட அத்தனை பேர்களின் வாழ்விலும் வளத்திலும் பறக்க செய்வார். எங்களது அன்பு இளைஞர்கள், சமூக நன்மக்கள், இந்த பணி கியாமத் வரைக்கும் அல்லாஹ் தொடரச் செய்வானார். சங்கை மிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அவர்கள் பேசப்படாத நிமிடங்கள் இல்லை. உலகம் முழுக்க பேசப்படுகிறார்கள். மூமின்களால் மாத்திரம் அல்ல, மண்ணில் வாழ்கிற அனைத்து மக்களாலும் பேசப்படும் ஒரு பொருளாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் மூமின்களால் மாத்திரம் அல்ல, இந்த மண்ணில் வாழுகிற பல கோடி மக்களால் பின்பற்றப்படுகிறார். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வழிகாட்டுதலை ரசிக்கிறார்கள். மூமின்கள் மாத்திரம் அல்ல,
இந்த மண்ணில் வாழ்கிற பல கோடி மக்கள் ரசிக்கிறார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை பார்த்து வியந்து போகிறார்கள். மனித உலகில் இப்படி ஒரு புரட்சி மிக்க மனிதரா? டோட்டல் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபாரமான அவர்களினுடைய மிகச்சிறந்த குணங்களால், சீரிய சிந்தனைகளால், விரிந்த உள்ளத்தால், விசாலமான எண்ணங்களால் அத்தனையையும் அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சங்களும் பின்பற்றப்பட்டது என்று நான் சொல்வதை தாண்டி ரசிக்கும் மக்கள் உருவானார்கள். நான் நபியினுடைய சுன்னத்தை அல்லாஹ்ட்ட கேட்கிற போது சொல்வேன், அதை ரசனையோடு பின்பற்ற தௌஃபீக் செய்வாயா. அது கடமையாக மாத்திரமல்ல, ரசிக்க வேண்டும். சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணை அவர்கள் புரட்டி போட்ட விதம், இந்த மண்ணில் இருக்கிற மாந்தர்களை சிந்திக்க வைத்த விதம், இந்த மக்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த அன்பின் அந்த முகவரி என்பது இன்றைக்கும் அதை புரட்டி பார்க்கிற மனிதர்கள் தங்கள் தலைவிதியையே புரட்டி கொண்டார்கள். ரசூலின் அந்த வாழ்க்கையை பல்லாயிரம் மக்களின் இதயத்தை மாற்றியது. இன்றைக்கெல்லாம் நவீன உலகம் தங்களுடைய கரங்களில் முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கை புத்தகங்களை அயல் நாடுகளிலே, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை புத்தகத்தை கையில் கொண்டு இளைஞர்கள் நடமாடிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு செய்திகளிலும் தங்களை அவர்கள் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ரொம்பவே வியந்து போன சில காரியங்கள் இருக்கிறது. உலகத்தில் யாரிடத்திலும் பார்க்க முடியாது. ஒரு சாதாரண மனிதராகவே கடைசி வரையிலும் தன்னை முகவரிப்படுத்திக் கொண்டார்கள். பெருமானார் நேசிக்கப்பட்டார்கள் என்றால், நேசிக்கப்படுகிறார்கள் என்றால், சஹாபிகளால் நேசிக்கப்படுகிறார்கள் அன்றைக்கு, இன்றைக்கும் மக்களால் நேசிக்கப்படுகிறார்கள் என்றால், சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கென்று ஒரு பெரிய இடத்தை எடுத்துக்கிறதே இல்லை. சராசரியாக மஸ்ஜிதுல் நபவி உள்ளே ஒரு கிராமவாசி வருகிறார். எங்கோ கேள்விப்பட்டு வருகிறார் நபியை. வேகமாக வாகனத்தை கட்டிவிட்டு உள்ளே வந்தார். அவர் ஆயிரம் ஆயிரம் கற்பனைகளோடு வருகிறார். யார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உள்ள வந்து அவர் சில அடையாளத்தோடு வந்து பார்க்கிறார். அங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தெரியவில்லை. அவர் நினைத்தார் அவர்களுக்கென்று ஒரு தனி சிம்மாசனம், அவர்களுக்கென்று தனி அடையாளம். அவர் நினைத்து வருகிறார். அங்கே அவருக்கு ஆச்சரியம் தான் மிஞ்சியது. எல்லோரிலும் நபியை வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும். கொஞ்ச நேரம் அங்க எங்க பார்க்கிறார், முன்னால பார்க்கிறார், பின்னால பார்க்கிறார். இடது பக்கம் இடது பக்கம் எல்லாம் பார்த்தார். அவருக்கு அடபடல. கடைசியா கேட்டார், ஐயுக்கும் முஹம்மது, உங்களில் யார் அந்த முஹம்மது என்று கேட்டார். யார் அந்த முஹம்மது? நபி பெருமானாரால் ஏற்பட்ட புரட்சியை புரிந்து வந்திருக்கிறார். ஆயிரம் ஆயிரம் கேள்வி கணைகளோடு வந்திருக்கிறார். அவர் கேட்டார், யார் அந்த முஹம்மது? சாமிகள் அடக்கமா சொன்னாங்க, முஹம்மதுன் முத்தக்கியூன் அல ஷஜரா, இந்த தூண்ல சாஞ்சிருக்காங்களா அவங்கதான் முஹம்மது என்றார்கள். அவர் பார்க்கிறார், அபூபக்கர் எப்படி இருக்கிறார்களோ, உமரே ஃபாரூக் எப்படி இருக்கிறார்களோ, உஸ்மானே கனி எப்படி இருக்கிறார்களோ, அப்படி ஒருவரில் ரசூலும் இருக்கிறார்கள். வந்தார், கரத்தை பற்றி கொண்டார், முத்தமிட்டார். இவர்களை எல்லாம் எப்படி உங்கள் பின்னால் மண்டியிட வைத்தீர்களோ, என்னையும் அப்படி உட்கார வையுங்கள் என்றார். நான் ஆயிரம் கேள்விகளோடு வந்தேன். உறவுகளை பிளந்து விட்டீர்களாம்,
குடும்பங்களை எல்லாம் தனியாக ஆக்கிவிட்டீர்களாம். புதிய கொள்கையை முகவரிப்படுத்துகிறீர்களாம். ஆயிரம் ஆயிரம் தெய்வங்களை வணங்குகிற எங்களை ஒருவனை வணங்க வேண்டும் என்று சொன்னீர்களாம் என்ற கேள்விகள் எனக்கு நிறைய இருந்தது. இப்ப எந்த கேள்வியும் இல்லை. இங்க இருக்கிறார்களை தங்களை சுற்றி அதில் எனக்கும் ஒரு இடம் தாருங்கள் என்றார். கரம் படிக்கிறார், களிமா சொல்கிறார், மூமினாகிறார். கேள்விகள் எல்லாம் மறைந்து போனது என்றார். இன்னும் சொன்னார், வெளியிலே இந்த கேள்விகளை எழுப்புகிறவர்கள் எல்லாம் உள்ள வந்தால் அவர்களும் என்னை போல் களிமா சொல்வார்கள் என்றார். எப்பெருமானின் இருக்கை ஒரு அழகான அணுகுமுறை மகத்தான். சராசரி தோழர்களில் ஒருவராக தங்களை இடம் காட்டிக் கொண்டவர்கள் லட்சோப லட்ச இதயங்களில் இடம் பிடிக்கிறார்கள். எப்படி? ஒவ்வொருவர்களின் உணர்வையும் மதித்தார்கள். அல்லாஹ் நமக்கு அந்த வாழ்க்கையை நசீபாக்கி தருவானா. ரசூலுடைய வாழ்க்கை என்பது கேட்பதற்கோ ரசிப்பதற்கோ மாத்திரம் அல்ல. அதை நான் வாழ்ந்தால் நான் நிஜமாக சொல்வேன், நபி அவர்களை கனவுல பார்க்கிற நசீபும் நமக்கு கிடைச்சிருச்சா. அல்லாஹ் நசீபாக்கி தருவான். அவங்கள பார்க்காம நம்ம ரோகு பிரியக்கூடாது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. நபிய பார்த்த பின்னால் தான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை அழைக்க வேண்டும். மகத்தான மாமனிதர், அந்த முகத்திற்கு இருக்கிற பேரழகு அதை விட கோடி மடங்கு அந்த இதயத்துக்கு இருக்கிற அழகு. ஒவ்வொரு தனி மனிதர்களோடு அவர்களின் இன்ப துன்பங்களில் உத்தம நபிகள் தன்னை முழுக்க அர்ப்பணித்துக் கொள்கிறார். மதீனாவிலே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சலசலம். இரவு நேரம் மிட் நைட்ல ஒரு சத்தம். அந்த சத்தம் கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது. என்ன அதிர்ச்சின்னா, சஹாபாக்கள் தூங்கி அவங்க போற எழுந்திருச்சு மஸ்ஜித் நபவிக்கு வந்துட்டாங்க. முஹம்மது ரிலா தன் வரலாற்று காவியத்தில் இதை பதிவு செய்கிறார். வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருந்த சஹாபிகள் நபியின் மீது உயிரை வைத்திருக்கிறார்கள். அவங்க உடல் தான் வீட்டில் படுத்திருந்தது. அவர்கள் இதயமெல்லாம் அன்னலாரோடே இருந்தது. நபி பெருமானாரின் தோழர்களின் உடல் வீட்டில் படுக்கையில் இருக்கும். அவர்கள் இதயமெல்லாம் உத்தம நபியோடு இருந்தது. அல்லாஹ் அப்படி நமக்கு மானசீக உறவை நபியோடு ஆக்கி வைப்பார். நபியை நாம் நேசிக்க ஆரம்பித்தால், நபியை ரசிக்க ஆரம்பித்தால், நபியின் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்தால், என் இரவும் பகலும் உறக்கமும் கூட சுகமாகிவிடும், மகிழ்ச்சியாகிவிடும். கடமைக்கு படிப்பவர்கள் அல்ல, படிக்கப்படுபவர்கள் அல்ல. ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவிலே ஏற்பட்ட அந்த அதிர்ச்சி மிக்க ஒரு சத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர்களை படுக்கையிலிருந்து எழுப்பியது. ஒவ்வொருவராக மஸ்ஜித் நபவியில வந்து நிற்கிறாங்க. அபூபக்கர் வந்து நிற்கிறார், உமர் வந்து நிற்கிறார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹும் வந்து நிற்கிறார்கள். அடுத்தடுத்து ஒவ்வொருவர்களும் வந்து ஒரு பெரிய கூட்டம் அசம்பிளி ஆனது. என்னான்னு எல்லாரும் சொன்னாங்க, அந்த சத்தம் எங்களுக்கு பயமா இருந்துச்சு. ஏதோ எதிரிகளின் ஒரு கூட்டம் மதீனா உள்ளே இறங்கி விட்டார்களோ. ஒரு 10 சஹாபிகள் மஸ்ஜித் நபவியை சுற்றி நபி அவர்கள் எங்கே தங்கி இருக்கிறார்களோ அந்த வீட்டின் பாதுகாப்பில் நிறுத்திவிட்டு மற்றைய சஹாபிகள் பூரா மதீனா எல்லை நோக்கி போகிறார்கள். இது பகலில் அல்ல, இரவின் நடுநிசையில. அன்பு இடம் பிடித்தால் அது இதயத்தை தொட்டால் உறக்கம் என்ன உறக்கம். என் சொந்த வாழ்க்கையின் சுகத்தை காணாக்கிவிட்டு அன்பில் நான் ஹயாத்தாகிவிடும். அன்பு இடம் பிடிக்க வேண்டும். நான் நபியை நேசிக்கிறேன் என்று சொல்வதல்ல வாழ்க்கை. அந்த நேசம் என்னை எங்கோ மாற்றிவிடும், என் போக்கை கூட பரிசுத்தமாக்கிவிடும். அழகான மனைவியோடு அருமையான வாழ்க்கையில் இனிமையான தூக்கத்தில் இருந்த சஹாபிகள் தூக்கம் மறக்கிறார்கள், பக்கத்தில் இருக்கிற மனைவியை கூட மறக்கிறார்கள். அவர்கள் மஸ்ஜித் நபவியின் வாசலில் நின்று
மாணவி படுத்திருக்கும் வீட்டை சுற்றி பாதுகாப்பை போட்டுவிட்டு எல்லாரும் மதீனாவை நோக்கி ஓடி வரலாம், எல்லையை நோக்கி. யார் வந்து இறங்கி இருக்கிறாங்க? எந்த ஒரு அசம்பாவிதமும் உத்தம நபியின் மீது நடத்தப்பட்டு விடக்கூடாது என்று மதீனாவின் எல்லையை நோக்கி சஹாபிகள் வருகிறார்கள். நைட்டினுடைய அந்த சரியான நடுநிசை இரவிலே. ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவர்கள் பாதி தொலை வந்த போது மதீனா எல்லையில் இருந்து வல்லல் நபிகள் திரும்ப வருகிறார்கள். இவங்க பெருமானார் வீட்டுக்கு பாதுகாப்பு ரசூலுல்லாஹ் தூங்குறாங்கன்னு போட்டுட்டு போயிருக்கிறாங்க. பெருமானார் மதீனா எல்லைக்கே போயிட்டு திரும்பிட்டு இருக்கிறாங்க. சஹாபிகள் வியந்து போயிட்டாங்க. நபி இங்கிருந்து வர்றாங்களே. சொன்னாங்களாம், நீ யாரும் பயப்பட வேண்டாம், அந்த சத்தம் கேட்டுச்சு இல்லையா, நான் உடனே உங்களுக்கு தீங்கு வந்துடக்கூடாதுன்னு எல்லையில போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நபிக்கு தீங்கு வரக்கூடாது சஹாபிகள் நினைக்கிறார்கள். சஹாபிகளை முந்தி ரசூல் தன்னந்தனியாக மதீனத்து எல்லை உள்ளே போய் பார்த்தேன், ஒன்றும் இல்லை, நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கள் என்கிறார்கள். எத்தனை பெரிய தெய்வீக தொடர்பு இந்த தொடர்பு! தனிமை, தனி அதெல்லாம் இல்லை. பெருமானாருக்கு நிகரான ஒரு வீரர் இந்த மண்ணில் பிறக்கவில்லை. அதனாலதான் ஒரு துவா கேட்பாங்க அடிக்கடி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக் மினல் ஜுப்னி வல் புஹல். ரப்பே, நிறைய விஷயம் வேண்டான்னு கேட்டாங்க. அது காலம் வரும்போது கனிவாக ஞாபகப்படுத்துவேன் சொன்னாங்க. கோழைத்தனம் எனக்கு வந்து விடாமல் பாதுகாப்பாயா. அல்லாஹ் நம்மை மாத்திரமல்ல, இந்த சமூகத்தையும் பாதுகாப்பானா. கோழை ஒரு மூமினுக்கு அழகல்ல. வீரம் என் உடலாக வேண்டும், உணர்வாக வேண்டும். ஓடும் இரத்தத்திலும் வீரம் இருக்க வேண்டும். அந்த வீரம் உத்தம நபியின் சுன்னத். மொத்த தோழர்களும் நபியை பாதுகாக்க முனைகிறார்கள். மொத்த தோழர்களை தாண்டி நபி மதீனா எல்லைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அவர்களோடு அவர்களுக்கு இருந்த அந்த உறவு. ஒரு மிகப்பெரிய மனிதர் தோழர்களின் இதயங்களில் இடம் கொண்டார்கள் என்றால், மதிக்கப்பட்டார்கள், பின்பற்றப்பட்டார்கள் என்றால், லேசாலாம் பின்பற்றல. மெம்பர்படியில பெருமானார் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெருமானார் கையில தங்க மோதிரம் போட்டிருக்கிறாங்க. சாபிகள் பார்த்துட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க மோதிரம் போட்டிருக்கிறாங்களே. அவ்வளவுதான். சபை முடிந்து வெளியே வந்தவர்கள் எல்லோரும் தங்க மோதிரம் தயாரிக்க போயிட்டாங்க. எல்லாரும் போறாங்க தங்க மோதிரம் செய்யறதுக்கு. சில பேர்கள்ட்ட காசு இல்லை, அவங்கள்ட்ட இருந்த பொருள்களை விற்று தங்கம் வாங்கி மோதிரம் செய்யறாங்க. சில பேர்களிடத்தில் பணம் இல்லை, பொருளும் இல்லை, கடன் வாங்கி தங்க மோதிரம். அடுத்த வாரம் மஸ்ஜித் நபவியின் மிம்பரிலே உத்தம நபி இருக்கிறார்கள். சஹாபிகளின் கரங்கள் அத்தனை விரல்களிலும் தங்க மோதிரம் இருந்தது. என் பெருமான் அணிந்தார்கள். காசு என்ன காசு? பெருமானார் போட்டாங்களா? நம்ம போட நபி ஒன்னும் சொல்லல. அடுத்த வாரம், 3வது வாரம், கையிலே போட்டிருந்த தங்க மோதிரத்தை உத்தம நபி கலட்டி தூக்கி எறிந்தார்கள். அடுத்த நிமிடம் அத்தனை சஹாபிகளும் தங்கள் மோதிரத்தை கலட்டி தூக்கி எறிகிறார்கள். கடன் வாங்கியவர்கள், பொருள்களை விற்று தங்கத்திற்காக பாடுபட்டு அலைந்து மோதிரம் செய்தவர்கள் ஒரு வாரம் கூட அந்த மோதிரத்தை அனுபவிக்கவில்லை. மோதிரத்தின் மீது மோகம் இல்லை, மாணவியின் மீது மோகம் இருந்தது. தூக்கி வீசினார்கள். பெருமானார் வீசி விட்டார்களா? பெருமானார் அணிஞ்சாங்க, நாங்க அணிஞ்சோம். உத்தம நபி முகம் சுளித்து எரிந்தார்கள், எரிந்தோம். தங்கம் அனுமதித்த எம்பெருமான் தங்கத்தை கலட்டி வீசினார்கள். அது ஹராம் என்றார்கள். அதற்கு அடுத்து சஹாபிகள் அல்ல, நபி தங்கத்தை போட்டது இல்லை. எந்த ஒரு சஹாபியும் தங்கத்தை தன் வாழ்க்கையில் அணிந்ததும் இல்லை. இன்னைக்கு கூட வருத்தம் என்னன்னா, புது மாப்பிள்ளையா வர்ற பல இளைஞர்கள் கையில ஒரு விரல் அல்ல 5 விரலையும் மோதிரம் போட்டு வர்ற மாப்பிள்ளைகள் இருக்கிறார். வளர்ந்த உலகத்தில் விரிவான வாழ்க்கை பெற்றவர்கள், மாணவியின் சரித்திரம் 1000 பக்கங்களில் திறந்த புத்தகமாக காட்சியளிக்கிறது. இத்தனைக்கும் பின்னாலும் இந்த காலத்திலும் மோதிரம் அணிந்து வருகிற மாப்பிள்ளைகள். நான் பெரும்பாலும் இந்த மாப்பிள்ளைங்க மோதிரம் போட்டு வந்தா ஈஜா கபூல் சொல்லி கொடுக்கறது இல்லை. கையில மோதிரம் போட்டிருப்பாரு, கலட்டு சொல்றது.
அது ஒரு மாப்பிள்ளை கையில போட்டிருந்தா லேசா அப்படி அசைச்சு விட்டேன். அவர் ஸ்ட்ராங் ஆகிட்டார், டப்புன்னு கையை உருவிட்டார். பார்த்தாரு, இமாம் மோதிரத்தை கழட்டுற மாதிரி தெரியுது. நம்ம ஒரு மோதிரத்தை கலட்டல, அசைச்சு விட்டோம். அப்புறம் வீட்டில் கூப்பிட்டு சொன்னேன், அதை கலட்டுங்க. நடந்த வாழ்க்கை. அவங்க தகப்பனார் கலட்டி பார்த்தாங்க, கலட்ட முடியல. அவன் தகப்பனார் சொன்னாங்க, அவர் ஒரு பெரிய அரசு ஊழியர், அதற்கு மாஃப் செய்யுங்க, சபையில பெரிய பெரிய அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க, அது நிக்கா நடத்திருங்க. அவ்வளோ நீங்க பெரியவங்க, நான் அதெல்லாம் பெருசா சொல்லலை, உங்களை உயிரை விட மேலா மதிக்கிறேன். ஆனால் என் பெருமானின் சுன்னத்து மௌத்தானா நான் நடத்த மாட்டேன். கடைசியில் எண்ணெய் வாங்கி எண்ணெய் கையில தடவி அதை கலட்டின பின்னால்தான் நிக்கா நடத்தி வச்சேன். அது ஒரு பாடமானது. அதுக்கு பின்னால எந்த மாப்பிளையும் போட்டே வர்றது இல்லை. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் நேசிக்கிறேன் என்பது சொல்லல்ல, என் இதயத்தில் துடிப்பாக இருக்க வேண்டும். உலக சரித்திரத்தில் சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை இன்றைக்கு பல்லாயிரம் பக்கங்களை வரலாறு தங்க எழுத்துக்களால் எழுதி வைத்திருக்கிறது. சித்தீக் நாயகம் ஒரு கட்டத்தை இப்படி உணர்த்துவார்கள், நபியோடு ஹிஜ்ரத்து போகிறோம், என் வாழ்க்கையில அந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கலன்னா, இங்க இருக்கிறவர்களை எல்லாம் நான் பார்த்து மகிழ்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, இந்த சமூகத்தினுடைய நாளைய தலைமுறைகளாக இருக்கிற நமது இளைஞர்களின் இதய துடிப்பில் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விடுவார்கள் என்றால் நான் எதிர்காலத்தை வெளிச்சமாகவே பார்க்கிறேன். இளைஞர்களின் வாழ்க்கை மாறினால் எதிர்காலம் வெளிச்சம். இந்த மண்ணில் நாம் தலை நிமிர்கிறோம். போதைகளுக்கு அடிமைப்பட்ட இளைஞர்களை கண்டு நான் வருத்தப்படுகிறேன். காமங்களுக்கும் இச்சைகளுக்கும் அடிமைப்பட்ட இளைஞர்களை பார்த்து மனசு வேதனைப்படுகிறோம். எங்கே மறந்தீர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை? எப்படித்தான் நீங்கள் திசை மாறினீர்கள்? யார் முன்மாதிரி? எங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு கஷ்டத்தை நான் அனுபவித்ததில்லை. சய்யிதனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அத்ஷனா அத்ஷன் ஜதீதா ஷதீதா. தாகம்னா உலகத்துல பசிய தாங்கிடுவாங்க, தாகத்தை தாங்க முடியாது. கொஞ்சம் பசியில கூட சமாளிச்சிடலாம், வயிற்றுல கல்ல கட்டினாங்க பெருமானார், ஆனா தாகமா இருக்க முடியாது. தாகம் கூட கூட தொண்டை ஒரு மாதிரி ஆயிடும், லெவல் மோசமாயிடும். எனக்கு தாகம் வந்தது அத்துஷன் ஷதீதா, அபூபக்கர் சித்திக், மிக கடுமையான தாகம். ஏதாவது கொஞ்சம் குடிக்க கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்கல. நபி அவர்களுக்கு தாகம், எனக்கு தாகம். நபியின் தாகத்தை தணிப்பதா, என் தாகத்தை தணிப்பதா? நபியோடு நான் போக வேண்டும், நான் இருக்க வேண்டும். அன்னலாரை அழைத்து செல்வதற்கு, அன்னலார் இருக்க வேண்டும், உலகத்தையே அழைத்து செல்வதற்கு அன்னலார் இருக்க வேண்டும். என்ன பண்ணுவது? தாகத்தை ஒரு டம்ளர்ல போய் ஹிஜ்ரத்தின் போது ரசூலை உட்கார வைத்து விட்டு பால் கேட்டேன், அல்லாஹ் கொடுத்தான். இந்த சஹாபிகள்கிட்ட ஒரு பெரிய பழக்கம் என்னன்னா, யாரு கொடுத்தாலும் எந்த வழியா கொடுத்தாலும் அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்ல பழகினாங்க. அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நமக்கு நசீபாக்குனாங்க. உலகத்தில் யாராலும் நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாது. அல்லாஹ் ஒரு கருணை பார்வை நம்மை பார்த்து விட்டால், உத்தம நபியின் பரக்கத், நம்ம பிரச்சனை அன்னைக்கே சால்வ் ஆகிவிடும். அவன் பார்வைப்பட வேண்டுமே, அவன் பார்வை கிடைக்க பெறும் இடத்தில் நான் வாழ வேண்டுமே. அவன் பார்வைப்படணும், அவன் பார்வைப்படுற அளவுக்கு நான் வாழணும். ஒரு கோப்பையிலே பால் கிடைத்தது, அகமகிழ்ந்து போனேன். ஆனால் மௌத்தாகிற அளவிற்கு தாகம். இந்த மௌத்தாகிற அளவுக்கு தாகம் இருந்தா அந்த பாலை வாங்கணும்னு ஒரு மெடல் குடிக்கணும் இல்லையா? மனசு வரலன்னா. எனக்கு தாகம் இருந்தது, என் தாகத்துக்குள்ளே நான் கஷ்டத்தை எப்படி அனுபவித்தேன் தெரியுமா?
இந்த தாகம் இவ்வளவு கொடுமையான கஷ்டமா இருக்குது அப்படின்னு என் மேல வருத்தப்படல, இந்த கஷ்டம் ரசூலுக்கு எப்படி இருக்கும் என்று யோசித்தேன். அதான் அன்பு. நான் தாகத்தில் துடித்த போது தாஹா நபி தன் தாகத்தையே சொல்லவில்லை, மறைத்தார்கள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில் ஹவுதுல் கௌசர் எனும் நீரு தடாகம் எனக்கு அல்லாஹ் கொடுப்பான். அங்கே நான் நின்று என் சமூகத்தில் வருகிறவர்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுப்பேன், என் கரத்தால் கொடுப்பேன். அப்ப அந்த இடத்துல போய் தண்ணி குடிக்கணும்னா 100 பேரா, 1,00,000 பேரா, 1 கோடி பேரா, எத்தனையோ 1000 கோடி மக்கள் அங்கே வருவார்கள் அந்த கிராகத்திலே. அப்படியான சஹாபிகள் கேட்டாங்க, அதற்கு குடிப்பதற்கு டம்ளர் என்னப்பா கேட்குறீங்க? வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் அளவிற்கு டம்ளர் இருக்கும்னா, வானத்தில் நட்சத்திரத்தை என்ன முடியுமா? அதோடு மாத்திரம் நிறுத்தல்ல, அங்கே நீங்கள் குடிப்பதற்கு அல்லாஹ் வைத்த கிளாசுகள் தங்க கிளாசுகளும் வெள்ளி கிளாசுகளும் என்றார்கள். நான் எடுத்து கொடுக்கிற தண்ணிக்கு என்ன பரக்கத்து தெரியுமா? அதாங்க சொல்ல வந்த செய்தி. இந்த சமுதாயத்துல ஒருத்தர் கூட சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்கிற போது தாகம் வந்துச்சே, தண்ணிக்கு கேட்டா கிடைச்சுக்கணும். சொர்க்கம் எப்படி? வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நேரம் கொடுத்துருக்கிறாங்க, 2 நிமிஷம் பாக்கி இருக்கு, முடிப்பேன். ஏன்னா பொதுவாக நேரத்தை ரொம்ப கவனத்துல எடுக்க, இது இன்றோடு முடிக்கல. அல்லாஹ் உங்களுக்காக என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறான். இருக்கும் நாட்கள் அத்தனையும் அல்லாஹ் பயனுடையதாக ஆக்கி வைப்பான். 2 நிமிடத்தில் முடிக்கிறேன். எனக்கு ஆசை என்ன தெரியுமா? சொர்க்கத்துல ஜாலி, சந்தோஷம், மகிழ்ச்சி. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். சொர்க்கம்னா என்ன? நீங்கள் கேட்டதும் கிடைக்கும், அதை விட பெரிய விஷயம் நீங்கள் நினைத்ததும் கிடைக்கும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்கான். நம்ம குடும்பத்துல யாரெல்லாம் மரணித்து மௌத்தா போனார்களோ, நம்ம தாய் தந்தையர்கள், பெற்றோர்களின் பெற்றோர்கள், அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் சோனத்தை நசீபாக்குவான். நம்ம சந்ததியர்களுக்கும் சோனத்தை நசீபாக்குவான். அங்க ஜாலியும் சந்தோஷமும். அந்த சொர்க்கத்துல தாகம் வந்துச்சு வைங்கள, தாகத்துக்காக தண்ணி கேட்டுட்டு நிக்கணும், நினைச்சா கிடைக்கும், கேட்டா கிடைக்கும். நான் ஆசைப்படுறேன். நாங்க சொல்லி என்ன ஆசை? என்னுடைய ஹவுதுல் கௌசர்ல ஒருத்தர் அந்த கிளாஸ்ல நான் தண்ணி கொடுப்பேன், அவர் வாங்கி குடிச்சா அதன் பரக்கத்து என்ன? லம் யதுமோ பாதா அபதா. அதற்கு பின்னால் பல கோடி வருஷம் சொர்க்கத்தில் தங்குவார். ஒரு தடவை கூட அவருக்கு தாகமே வராது. தாகம் வராத தண்ணீர் ஹவுதுல் கௌசர். எங்கே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அல்லாஹ் அந்த ஹவுதுல் கௌசர்ல முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரத்தால் நாம தண்ணி வாங்கி குடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். சித்தீக்குல் அக்பர் நபியினுடைய தாகம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு வாரத்து கூட நபி தாகமா இருக்குன்னு சொல்லலையே. அந்த பாலை எடுத்து கொண்டு வந்து நபிட்ட கொடுத்தேன். இப்பெருமான் குடிச்சாங்க. எனக்கு உயிர் போகும் தாகம். அன்பு எங்க இருக்குதுன்னு பார்த்துக்கங்க. எனக்கு உயிர் போகும் தாகம் நபியிடத்தில் குடித்தேன். அவர்கள் குடித்தார்கள். கொஞ்சம் வெளியே மிச்சம் வச்சாங்க. என்று இன்னும் பருகுங்கள், இன்னும் பருகுங்கள். அவர்கள் பருகினார்கள். என்ன முடிவு தெரியுமா? ஹத்தா அத்தவி. பெருமானாரை பருக சொன்னேன். பருகினார்கள். என் தாகம் காணாமல் போனது என்றார். குடிச்சா ரசூல் தானே பருகி இருக்கிறாங்க, நபிக்குத்தான தாகம் தீரணும். ஹதீஸ எடுத்து பாருங்க. ஹத்தா அருத்தவி, நான் தாகம் தணிந்தேன். இதான் தெய்வீக அன்பு. பெருமானார் குடிச்சிட்டாங்கல்ல, தாகம் தணிஞ்சிட்டாங்கல்ல, எனக்கு தொண்டையில் இருக்கிற வலி போச்சு, வருத்தம் போச்சு, நான் இப்ப தாகம் இல்லாமல் ஆனேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட அன்பில் நான் இருக்க செய்வானாக. சோதனைகளை பாதுகாப்பானா, சங்கடங்களை தீர்த்து வைப்பானா, மன உளைச்சலில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. ஹயாத்தை கொடுக்கிற வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானா. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நமது குடும்பம் நமக்கு சுமையாகவோ, நம் குடும்பத்திற்கு சுமையாகவோ ஆக்கப்பட்டு விடாமல் கருணை உள்ள ரப்பு காத்தருள் புரிவானா. நாம் பெற்ற பிள்ளைகளை அல்லாஹ் கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானா. நமது பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில்,
அமலில், ரிசுகில் அல்லாஹ் பரக்கத் செய்வானா. இரக்கமுள்ள ரப்பே, எங்கள் பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவாயா. திருமண வாழ்க்கையில் சந்தோஷத்தோடு வாழச் செய்வாயா. எங்கேயாவது கணவன் மனைவிக்கு மத்தியில சந்தோஷம் இல்லை, சண்டையா இருக்குதா? இந்த நபியினுடைய மீலாதின் பரக்கத்தால் கேட்கிறோம், அவர்களை இணக்கமாக்கி வைப்பாயா. சொர்க்கத்திலும் அந்த உறவை தொடரச் செய்வாயா. யாரெல்லாம் குழந்தை இல்லையோ, குழந்தை இல்லை என்று வருத்தத்தோடு இருக்கிறார்களோ, அன்பாளனே, அருளாளனே, மாட்சிமம் நிறைந்தவனே, அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயா. யாரெல்லாம் கர்ப்பம் தரித்திருக்கிறார்களோ அதை பாதுகாத்து சாலிஹான பிள்ளையை சுகப்பிரசவமாக பெற்றெடுக்க செய்வாயா. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி